வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சுகுமார் டுட்டோரியல்ஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது QGIS உபயோகித்து எப்படி கொரினா ஒரு கேள்வி கேட்டு கேள்வியிலேருந்து பதில் கிடைக்கிறது தான் கொரி. அது QGISல பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக GISக்கும் மற்ற கிராஃபிக் சாஃப்ட்வேருக்கு வித்தியாசம் என்னென்னா, மற்ற எல்லா கிராஃபிக் சாஃப்ட்வேர்லேயும் மேப்பு பண்ணலாம், கலர் மாற்றலாம், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் கொரி மட்டும் பண்ண முடியாது. கொரினா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வரவழைக்கிறதா. அது GISல மட்டும்தான் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம QGIS வச்சு எப்படி கொரி பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நான் 2 லேயர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று தாலுக் மேப், தமிழ்நாடு தாலுக்ஸ் காமிக்கிற ஒரு மேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது கூட அதனுடைய பாப்புலேஷன் சென்சஸோட டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அட்ரிபியூட் டேட்டாக்கு போகிறேன். இது ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கு. முதல்ல தனியாக இருந்தது. அது கூட அட்ரிபியூட் பாப்புலேஷன் டேட்டா லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் நாம் அப்படின்னம்னா, கொரி பண்ணணும். கொரி பண்ணுறதா இருந்தால் ஒரு கேள்வி கேட்குறது. அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த சமேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். செலக்ட் ஃபீச்சர் யூஸிங் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு இது வரும், டேபிள் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீல்டுக்கு போங்க. ஃபீல்டுக்கு போயிட்டு டோட்டல் பாப்புலேஷன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோம்னா அந்த ஃபீல்டு இங்கே வந்துடுது. வந்த உடனே எவ்வளோ பாப்புலேஷன் நமக்கு தேவை. உதாரணமாக எனக்கு 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு அதிகமாக இருக்க தாலுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஆப்ரேட்டருக்கு போங்க. இந்த ஆப்ரேட்டரில் போயிட்டு மோர் தென் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அது டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்பிள் இங்கே வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே 1 மில்லியனு டைப் பண்ணுங்கள், R0. இப்போ இது பண்ணிவிட்டு கொரி கொடுத்தாச்சு, எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. செலக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்த உடனே அது செலக்ட் ஆகிடுது. இந்த பாருங்கள், இந்த டேபிளில் அட்ரிபியூட் டேபிளில் ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கு. இதே மேப்பில் பார்க்குறது இங்கே பாருங்கள். இந்த மேப்பில் எங்கெல்லாம் அட்ரிபியூட் டேபிளில் ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் எல்லோ கலரில் ஸ்பேஷியல் செலெக்ஷன். இங்கே பாருங்கள், சென்னை, சேலம், கோயம்புத்தூர் தாலுக், மதுரை தாலுக், இது 4 செலக்ட் ஆகிருக்கு. இங்கே மோர் தென் 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்குது காமிக்கிறது. இதே வேறு விதமாக என்ன பண்ணலாம், இதே எக்ஸ்ப்ரெஷனுக்கு இதை நீங்கள் தனியாகவும் சேவ் பண்ண முடியும். இப்போ 4 இருக்கிறதால நம்ம சேவ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறோம், இதை போயிட்டு இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன். திரும்ப எக்ஸ்ப்ரெஷனுக்கு போங்க. அதில் போயிட்டு ஃபீல்டுக்கு போங்க. டோட்டல் பாப்புலேஷன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர் அதை பண்ணிவிட்டு அதில் இந்த மோர் தென் சிம்பிளை பண்ணிட்டீங்க. 500,000 இருக்கிற பாப்புலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தாச்சு. என்ன ஃபீல்டு வேணாலும் இங்கே கொடுக்கலாம். லிட்ரஸி கொடுக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட் கொடுக்கலாம், டோட்டல் ஒர்க்கர்ஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டு இருக்க நேமை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஈக்குவல் டு கொடுக்கலாம், லெஸ் தென் கொடுக்கலாம், மோர் தென் கொடுக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு அந்த ஃபிகர் அடிச்சுட்டு செலக்ட் ஃபீச்சர்ஸ்னு கொடுங்க. கொடுத்தோடனே பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த டேபிள் அட்ரிபியூட் டேபிளில் எல்லாம் செலக்ட் ஆகிட்டு மோர் தென் 500,000 இருக்கிற எல்லா தாலுக்கும் செலக்ட் ஆகிடுது. அதே அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் அந்த தாலுக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இப்படி தான் கொரியை கொடுத்து அது பதில் நமக்கு கிடைக்கிது. இப்படி தான் நமக்கு பதில் கிடைக்கிது. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மோர் தென் 500,000 இருக்கிற எல்லா தாலுக்கையும் காமிக்குது. உதாரணமாக இது எனக்கு வேறு பர்பஸுக்கு தேவை, இதை ஒரு தனி லேயராக சேவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். தாலுக்ஸுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போங்க. எக்ஸ்போர்ட்டு போய்ட்டு சேவ் செலக்டட் ஃபீச்சர்ஸ் ஆஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டருக்கு போங்க. போயிட்டு மோர் தென் 500,000 அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். அப்படி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறோம். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள், சேவ் ஆகிடுது. சேவ் ஆனது தனியாக சேவ் ஆகிருக்கு, ஒரு தனி லேயராக இருக்குது. இப்போ இந்த தாலுக்ஸ் லேயரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த மோர் தென் 500
1000 இருக்கிற அந்த தாளுக்கு மட்டும் காமிக்குது. இது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் குறி போட்டு அதை வந்து தனி லேயராக சேவ் பண்ண முடியும். அதை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு மற்ற இதோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். இப்படி தான் நம்ம வந்து QGIS உபயோகித்து ஒரு கொரின்றது வந்து ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்து ஸ்பெஷலாக நமக்கு மேப்பில் காமிக்கும். இதுதான் நம்ம GISோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்டு. எல்லா GISலையும் இந்த ஃபீச்சர் இருக்குது. இது வந்து நம்ம QGISல வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துக்கிட்டோம். உதாரணமாக இதில் வந்து நீங்கள் வந்து இந்த தாளுக்கு வந்து பேர் தெரியணும் அப்படின்னா எந்த தாளுக்குன்னு தெரியும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு போங்க. ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு லேபிள் இருக்குது, லேபிள் அடிங்க. நோ லேபிள் இருக்குது. இங்கே போயிட்டு சிங்கிள் லேபிள் இருக்குது பாருங்கள். சிங்கிள் லேபிள் கொடுத்துட்டு அதில் வந்து என்ன வேணும், நேம் இருக்குது, நேம் ஃபீல்டு இருக்குது. அந்த நேம் ஃபீல்டை வச்சு அப்ளை கொடுங்க, ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு என்ன தாலுக்கு, செங்கல்பட்டு தாலுக்கு, ஸ்ரீபெரும்புதூர், இது மாதிரி அரக்கோணம் செலக்ட் ஆன எல்லா தாலுக்கும் மோர் தென் 500 இருக்குது. அந்த பேரெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு தாலுக்கும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், தாலுக்கு பேரை வச்சு நீங்கள் ரிசர்ச் பர்பஸுக்கு எழுதுறதுக்கு, ரிப்போர்ட் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து நம்ம கொரி பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிக்கிறது. உதாரணமாக இப்போ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி நம்ம வந்து கொரி பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோப் மேப் இருந்ததுன்னா ஸ்லோப்பில் அதே மாதிரி அட்ரிபியூட் வேல்யூவில் வந்து உங்களுக்கு என்ன கிளாஸ் இன்டர்வல் இருக்கோ அந்த கிளாஸ் இன்டர்வலை கொடுத்துட்டு அந்த ஸ்லோப் கேட்டிங்கன்னா அந்த ஸ்லோப் மட்டும் செலக்ட் ஆகும். ரிலீஃப் கேட்டிங்கன்னா ரிலீஃப் செலக்ட் ஆகும். அது மாதிரி அட்ரிபியூட் டேபிளில் என்னென்ன இருக்கோ அதை வந்து இது மாதிரி கொரி பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் பர்பஸாக உங்களுடைய என்ன ரிசர்ச்சுக்கு தேவையோ இல்லை ஸ்டடி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரி பண்ணி தனி லேயராக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஐ திங்க் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.